சிறகடிக்க ஆசை சிறியல டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் இறந்துட்டு ரோகிணி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன், நீ கண்டிப்பாக வருவ, உன்னோட பிஸ்னஸ்க்கு நம்மளும் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு, நீ நிறைய கிளைம் பிடிப்பது நான் எவ்வளவோ எதிர்பார்த்துட்டு உன்னோட பேரையும் என்னுடைய பேரையும் நான் கொடுத்தேன். ஆனால் நீ என்னடனா இப்போ உங்கள் அம்மாவோட வந்து நிற்கிற, அவங்க சும்மாவே எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்துவாங்க, இப்போ இங்கேயும் கூட்டிகிட்டு வந்துட்டு இல்லை, இங்கேயும் என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த பாருங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜயா இருந்துட்டு நீ பேசி முடிச்சிட்டியா, மனோஜ் வந்து உனக்காக இங்கே ஒன்றும் வரல, எனக்காக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இவன் வரான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இங்கே என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தையை நான் பார்த்தேன், அவள் தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறதா சொன்னான். சிறந்த மகன் அம்மாவுக்கு சின்னதாக ஒரு போட்டி வைக்கிறதா சொன்னாங்க. அந்த போட்டியில் தான் நானும் மனோஜும் கலந்துக்கலான்னு வந்தோம். ஏதோ நீ இன்வைட் பண்ணி நான் வந்த மாதிரி என்னமோ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயோட ஃப்ரெண்டு வர்றதுனால அங்கேருந்து அவங்க எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. ரோகிணியோட கப்பிள்ஸ் யார் இன்னும் வரலைங்களா உங்கள் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வந்துட்டாரு, ஆனால் அவர் அவங்க அம்மாவோட வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு கூட வந்திருப்பாங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணியோட பேர் வருது. ரோகிணி பின்னாடி மனோஜ் போக போகிறாரா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.